Hello everyone, welcome to Stephen's Wallet. நான் உங்க ஸ்டீஃபன். யூபிஐ பேமெண்ட் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் ஆகுது நம்மளுடைய வங்கி கணக்குல இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நிறைய பேரோட அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாகி இந்த மினிமம் பேலன்ஸ் கூட மெயின்டைன் பண்ண முடியாம 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா 3 ரூபான்லாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு பல பேரையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த யூபிஐ கொண்டு போயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பணம் செலவழிக்கிறப்ப கையில எவ்வளவு பணம் இருக்குதோ அந்த பணத்தை பார்த்து செலவு பண்ணுவாங்க. இப்ப அக்கௌண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த பணத்தை செலவு பண்றப்ப நம்மளே மீறி நமக்கே தெரியாம நம்ம வந்துட்டு சுத்தமா ஜீரோ ஆக்கிடுறோம். அப்ப அக்கௌண்ட்ல எப்பவுமே நம்ம வந்துட்டு நார்மலா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படின்றதாவது மினிமம் பேலன்ஸா வச்சிருப்போம். இப்ப அது கூட வச்சிருக்க முடியலங்க. அந்த அளவுக்கு மக்களை ரொம்பவே மோசமான நிலைமைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ். அப்ப இதுக்கு என்னதான் பண்ணலாம், என்னதான் சொல்யூஷன், நம்ம எப்படி ஃபினான்ஷியலா பிளான்டா இருக்கிறது, எப்படி இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளினை வந்துட்டு நம்ம கொண்டு வரது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க, யூபிஐ பேமெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எளிமையான முறையில மணி டிரான்சாக்சனை நடத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு மெத்தட். ஆனா மக்கள் இன்னைக்கு அதை எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இஷ்டத்துக்கு ஊதாரித்தனமா பணத்தை செலவு பண்றதுக்கான ஒரு மெத்தடா தான் அது பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னன்னா, தன் கையில ஒரு பணம் இருக்கு, இப்போ உங்ககிட்ட ஒரு பர்ஸ் இருக்கு, ஒரு வாலெட் இருக்குன்னா அது எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணம் தீர்ற அளவுக்கு செலவு பண்றது அப்படின்ற ஒரு ஹேபிட் வந்துட்டு மக்களுக்கு பொதுவாகவே நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு சிலர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்து கணக்கா செலவு பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மாச கடைசியில இந்த பர்ஸை காலி பண்றது அப்படின்றது வந்துட்டு 1 ரூபாய் கூட வச்சுக்காம பர்ஸை சுத்தமா வந்துட்டு காலி பண்றது அப்படின்ற பண்பு நிறைய பேர்கிட்ட இருக்கு. இப்ப அதை விட்டுட்டு காசே கையில இல்ல, எல்லாம் வந்துட்டு போன்ல இருக்கிற பணத்தை தான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தை அதையும் ஜீரோ ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஹேபிட் அப்படியே பாத்தீங்கன்னா இங்க தொடருது. அப்ப இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்க செய்யாம எப்படி இதுல இருந்து தப்பிக்கலாம் அதை பத்தி பார்ப்போமா. இப்ப மாசம் பிறந்தா உங்க அக்கௌண்ட்ல கரெக்டா சம்பளம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட் சேலரி விழக்கூடிய அக்கௌண்டா இருக்கட்டும். இந்த அக்கௌண்ட்ல உங்களுக்கு கரெக்டா சேலரி வந்துருதுன்னு வச்சுக்கோம். இதுல இருந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை மாசமானா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுமோ அதுக்காக நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய தொகை எவ்வளவோ அதை வந்துட்டு இதுல இருந்து எடுத்துருங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் விழட்டும். அதுல இருந்து சேலரி வந்துருச்சா, சேலரியில இருந்து உங்களுக்கு எவ்வளவு தேவை, இந்த மாசம் செலவுக்கு ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் தேவை, இல்லை 50,000 1 லட்சம் தேவையா எடுத்துக்கோங்க. உங்களுடைய பில்ஸை பெரிய முக்கியமான பில்லுங்களை பே பண்றதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா பில்லுங்களை எல்லாம் பே பண்ணிடுங்க. உங்களுடைய ரெண்டா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு இபி பில், கேஸ் பில், வேற என்னென்ன கிராசரி பில், இது எல்லாமே என்ன பண்றீங்கன்னா பெரிய பில்லுங்களெல்லாம் வந்துட்டு பே பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு சின்ன செலவுகள்லாம் இருக்கும்ல, இதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்றத கணக்கு போட்டு அந்த பணத்தை போயிட்டு ஏடிஎம்ல என்ன பண்ணீங்கன்னா பணமா எடுத்துட்டு வந்து கையில வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சின்ன செலவுங்களுக்கு வந்துட்டு நான் செலவு பண்ணுவேன், மாசமானா இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா அந்த பணத்தை போய் எடுத்துக்கிட்டு வந்து வச்சுட்டு கையில பணமா வச்சுக்கிட்டு செலவு பண்ணுங்க. இப்படி நீங்க பண்றது மூலியமா என்ன ஆகும்னா தேவையில்லாம அதிகமா செலவு பண்றதை வந்துட்டு நீங்க தவிர்க்கலாம். ரொம்பவே பிளான்டா நீங்க வந்துட்டு செலவு பண்ணலாம். எந்தெந்த இடத்துல இந்த யூபிஐ பயன்படுத்த கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கடைகளுக்கு போறீங்க, நார்மலா சின்ன கடைகளுக்கு போறீங்க, நீங்க வந்துட்டு பொருட்களை வாங்கி சாப்பிட போறீங்க, நார்மலா ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, இந்த மாதிரி வெளியில எந்த இடத்துக்கு போனாலும் சரி அங்க யூபிஐல பே பண்ணாம ஃபேமிலியோட நீங்க வெளியில போனாலும் சரி, தியேட்டருக்கு போனாலும் சரி, நீங்க எங்க போனாலும் சரி நல்லா பாத்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு சுற்றுலா தலத்துக்கு போறீங்க, வீக்கெண்ட்ல வரீங்க, மூவிக்கு போறீங்க ஃபேமிலியா, இல்லை இந்த மாதிரி கடைக்கு போறீங்க, நார்மலா கூட கடைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு போன்ல பே பண்ணாதீங்க. வீட்டுல இருந்து காசா வாங்கிட்டு போய் அந்த பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்கிட்டு வாங்க. யூபிஐன்றது ஈஸியான டிரான்சாக்ஷனுக்காக கொண்டு வந்ததாவே இருக்கட்டும். ஆனா நீங்க அது பண்றப்ப என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு எமோஷனும் இருக்காது. டக்குன்னு அதுல இருந்து நீங்க பே பண்ணி ஒரு கட்டத்துல அது ஜீரோவை கொண்டு போய் நிறுத்திடும். அந்த மாதிரி இல்லாம கையில பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க கொண்டு போய் என்ன பண்றீங்களோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட்ஸ் ஒன்லி பெரிய செலவு உங்களால டைரக்டா போய் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல ரெண்ட் பே பண்றது, கேஸ் பில், இந்த மாதிரி கிராசரி பில், அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி பில் ரீசார்ஜ் பண்றது, இந்த நெட்டுக்கு இதெல்லாம் நீங்க என்னென்ன ரீசார்ஜ் எல்லாம் பண்றீங்களோ இதெல்லாம் நீங்க மந்த்லி ஒன்ஸ் மாசத்துல ஒரே ஒரு தடவை
ஸ்டார்டிங்கில் உங்களுடைய சேலரி வந்தோடனே இந்த பில்லுங்களை எல்லாம் டக்குன்னு பே பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூபிஐயை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகாதீங்க. அதுக்கு அடுத்த சின்ன சின்ன செலவுங்க, என்ன செலவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கையில் பணமாக வச்சுக்கிட்டு அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுங்கள். இது மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு சுத்தமாக பணம் இல்லாமல் நீங்கள் அதிகமாக உங்களுடைய தேவையை மீறி தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணுறதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்கள் தேவையை மீறி நீங்கள் செலவு பண்ணாமல் லிமிட்டாக நீங்கள் வந்துட்டு செலவு பண்ணிக்கிட்டு போவீங்க. அப்போ பார்த்துக்குங்க, யூபிஐன்றது வந்துட்டு டிரான்சாக்ஷனை ஈஸி ஆக்கிறதுக்கான ஒரு மெத்தேடை தவிர்த்து உங்ககிட்ட இருக்கிற பணத்தை மொத்தத்தையுமே ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை கிடையாது. அப்போ வந்துட்டு தேவையான ஒரு சில முக்கியமான விஷயத்தில் ஈஸியாக பே பண்ணணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக போயிட்டு இபி பில் கட்டணும்னா ஆஃபீஸில் போய் கரண்ட் பில் கட்டணும், இபி ஆஃபீஸாரில் போய் ஒரு நாள் கரண்ட் பில் கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. இப்போ வீட்டில் இருந்தே நீங்கள் ஈஸியாக பே பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் நீங்கள் யூபிஐ பே பண்ணணுமே தவிர்த்து உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அதிகமாக்கிக்கிறதுக்காகவோ இல்லைன்னா வந்துட்டு அதிகமாக ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதுக்காகவோ யூபிஐயை பயன்படுத்தாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பயனுள்ள ஒரு தகவலை நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட பயனுள்ள தகவலோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். And then Tata, bye bye, see you.